வணக்கம் நண்பா. நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பழனி பக்கத்தில் மானூர் அப்படிங்கிற ஒரு சைட்டுக்கு தான் வந்து ஒரு 250 மரத்துக்கு சொட்டு நீர் பாசனம் வந்து போட வந்திருக்கோம். ஆல்ரெடி கிணத்துல ஒரு 7 HP மோட்டர் ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ அதில் ஆல்ரெடி வந்து இது வந்து கரும்பு காடாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ கரும்பு இதை அழிச்சிட்டு வந்து இப்போ தென்னங்கன்னா வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. கரும்பு காடு போட்டிருக்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா 3 இன்ச் பைப் லைன் வந்து ஆல்ரெடி வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதே பைப் லைன் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம அதே 3 இன்ச் பைப் லைன் வந்து யூஸ் பண்ணிட்டு சப்லைன் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 2 இன்ச் வந்து போட்டிருக்கோம். மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 180 மரம் 190 மரம் வந்து தான் இருக்குது. ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த சைடு கண்ணெலாம் வைக்கும்போது மொத்தமாக ஒரு 200-210 மரம் கிட்டத்தட்ட வந்துருச்சு. இது ஒவ்வொரு கேட் வாலுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 மரம் கணக்கு பண்ணி கரெக்டாக ஒரு 200 மரத்துக்கு 4 கேட் வால் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம எப்படி பிரிச்சிருக்கோம் அப்படின்னா கிழக்க மேற்க வடக்க தெக்க அப்படிங்கிற மாதிரி பாத்தியாக ஒரு 4 பாத்தியாக பிரிச்சுட்டு 4 பாத்திக்கு தனித்தனியாக ஒரு கேட் வால் வச்சு கொடுத்துருக்கோம். இதுக்கு யூஸ் பண்ண மெட்டீரியல் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபினோலாக்ஸ், பைப்பும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபினோலாக்ஸ், கேட் வால் அதாவது பால் வால் வந்து அதுவுமே ஃபினோலாக்ஸ் பார்த்து யூஸ் பண்ணியிருக்கோம். கஸ்டமர் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பிராண்டடாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டனால அவங்களே வந்து கோயம்புத்தூர்ல ஆர்டர் போட்டுட்டாங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா லேடல் இருந்து டேப்பு எல்லாமே ஃபினோலாக்ஸ் தான் எல்லாமே வந்திருக்கு. மெட்டீரியலும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை, நல்லா குவாலிட்டியாக தான் இருக்குது. லேடர் பார்த்தீங்க அப்படின்னா தென்னை மரத்துக்கு வந்து 16 mm லேடர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். டேப் அதே மாதிரி தான் 16 mm, எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 16 mm. சப்லைன் வந்து 2 இன்ச் யூஸ் பண்ணியிருக்கோம். மெயின் லைன் வந்து 3 இன்ச் யூஸ் பண்ணியிருக்கோம். 3 மரத்துக்கு ஒரு லேடர் இழுத்துருக்கோம். அதாவது ஒரு லேடர் இழுத்தா 3 மரத்துக்கு பாயிற மாதிரி 4-5 இழுத்து அப்படின்னா தண்ணி வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போய் அப்படிங்கிறனால ஒரு மரத்துக்கு 3 லேடர் மாதிரி போட்டிருக்கோம். ஒரு லைனில் பார்த்தீங்க அப்படின்னா 5 மரம் இருக்குது. 2 மரத்துக்கு ஒரு லேடரும் 3 மரத்துக்கு ஒரு லேடரும் இழுத்துட்ருக்கோம். நம்ம பைப் லைன் எல்லாமே இழுத்து முடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தென்னங்கன்று வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது நூல் கட்டி எல்லாமே கரெக்டாக ஒரே மாதிரி நேரு கோடாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக நூல் கட்டி எல்லாமே ஒரே மாதிரி வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை வச்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம பைப் லைன் வந்து ஆன் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ ப்ரெஷராக வருது என்னங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் ஏதாவது தென்னை மரத்துக்கு வந்து ட்ரிப்போஸ் போடணும் சொட்டு நீர் போடணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவில் கீழே தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஒர்க் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கிங்க.